மகர ராசி ஆனி மாதம் சார். மகர ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுது. ஏப்ரல், மே, ஜூன். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாதத்துலேயே நிறைய மகர ராசி என்பர்கள் வெளிநாடு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காதலில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொழிலில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணங்காசு கொடுத்த இடத்துல வெற்றி பெற்று கேஸில் நிறைய அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் நிறைய கேஸில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கடை பிரச்சனை இருக்கும், அந்த கடை பிரச்சனைலாம் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. தொழில் பிரச்சனை இருக்கும், பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை இருக்கும், அந்த பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை எல்லாம் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அதே போல் தொழிலை இன்வெஸ்டரை தேடுவாங்க. 50% அவங்களுக்கு இன்வெஸ்டர் கொடுத்து 25% இன்வெஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த நேம் சேஞ்சஸ் பண்ணுறது, டாக்குமெண்ட் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில், தொழிலில், குடும்பத்தில், திருமண வாழ்க்கையில் நிறைய மகர ராசி என்பர்கள் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் ஏப்ரல் மாதமே அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விவரம் தெரியாத, நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த டீட்டெயிலை விவரமே தெரியாத ஒரு சில மகர ராசி அன்பர்கள் மட்டும் இன்னும் எனக்கு நல்லது நடக்கலை, நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் இப்போ கூட ஏமாந்துட்டேன் சாமி, ஒரு வண்டி போட்டேன், வண்டி சரியாக போகலை. இப்போட நம்ம காங்கேயம் பக்கத்தில் இருந்து நம்மளை கேட்காம அவர் எதுவுமே செய்ய மாட்டாங்க. காங்கேயம் பக்கத்தில் இருந்து ஒரு வண்டி போட்டாங்க, என்ன கலர் வண்டி, என்ன கலர் எடுக்கணும், என்ன நம்பர் வைக்கணும், கூட்டி என்ன எல்லாமே நம்மளை கேட்டு செஞ்சாங்க. அடுத்து இப்போ 2 வண்டி 3 வண்டி போட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அதே போல் மகர ராசி என்பவர்கள் இப்போ ஒரு லாரி சம்மந்தப்பட்ட கேள்வி, லாரியை கொடுத்துடலான் இருக்கேன், போர்வெல் கொடுத்துடலான் இருக்கேன், போர்வெல் வெளிநாட்டுக்கு கப்பலில் கொண்டு போகலான் இருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள், டிரான்ஸ்போர்ட்டு, லாரி சம்மந்தப்பட்டது, பஸ்ஸு சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உள்நாடு வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போ மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கி 3 மாதமாவது. மார்ச் 6ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். மார்ச், ஏப்ரல், மே, இந்த ஜூன் மாதத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ 3 மாதமாவது உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து. இன்னும் ஏன் நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியலை, நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சேன்னு உங்களுக்கு தெரியலை. இதை எப்படி சாமி நாங்கள் சரி செய்து கொள்வது? இப்போ நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய கம்பெனி, ஒரு அரசியல் துறையில் இருக்கிறாங்க, அரசியலில் எம்பியாக இருந்திருக்கிறாங்க முன்னாடி. அவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அதே போல் இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் உடுமலைப்பட்டி, அங்கேயும் ஒரு பெரிய கம்பெனி, இந்த விங்கு இருக்க பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட நிறுவனம், கம்பெனி. ஸோ அவங்களுக்கும் சில ட்ரபுள்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 800 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன், கடன் சுமைகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் அதாவது மறைமுகமான தொழில், மறைமுகமான உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2ஆம் தரம் தொழில் செய்யக்கூடியவங்க, வெளியில் தெரியாமல் ஒரு சில டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க, பொருளை மாற்றக்கூடியவங்க, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க, மெயினாக மறைமுகமாக அண்டர்வேல்ட இந்த பணம் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க, அல்லது நேர்முகமாகவே தொழில் இருப்பாங்க, ஆனால் டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் மறைச்சி காமிப்பாங்க. அப்போது இவங்க எல்லாருக்குமே கூட இப்போ நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில் நிறுவனங்களுக்கு யாகங்கள் செய்ய வேண்டிய கால நேரம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் கை கொடுக்கும். நல்ல சில வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களே ஆனால், ஒரு யாகம் பண்ணுறது, ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறது, ஒரு ஏகாதச ருத்ர ஹோமம் பண்ணுறது, இல்லை ருத்ர பாராயணம் செய்வது, ஒரு பெரிய வாராகி பூஜை, வாராகி ஹோமம் செய்வது, சூழ்நி துர்கா, எந்த மாதிரியான யாகங்கள், அது மாதிரி வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அந்த தொழில் சிறப்பாக இருக்கும்,
அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தடைகள் விலகும், கெட்ட நேரம் விலகும். அப்போ அந்த யாகத்தின் மூலமாக வாழ்க்கையில் வளர்ச்சி அதிகரிக்கும். அப்போ மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து 3 மாதமாகுது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், தனியாக கோவில் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எனதருமை மகர ராசி அன்பர்களே, நல்ல நேரம் இந்த ஆனி மாதம் இன்னும் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குருவும் சுக்கிரனும் இணைந்து மகர ராசியை பார்க்குறாங்க. இது போல் ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. அப்போது கஷ்டம்னு சொல்லாதீங்க. நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல குருவை, நீங்கள் குருமார்களை உங்களுக்குன்னு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள். அவர் சொல்லக்கூடிய மங்கள சொற்களை கேட்டு, மங்கள வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பீர்களேயானால் மகிழ்ச்சியான நிலையான மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் மகர ராசி அன்பர்களே. மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே இப்போ அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா வந்து, நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட வந்து தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணு மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரர் கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை வந்து ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, அது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை வந்து கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை வந்து கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ அந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே, ஆனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சாமி, எங்கள் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.